அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் எண்ணகம் சேனல். நான் உங்க எட்வின். ஒரு கல்லூரியில ஆண்டு விழா நடைபெறுது. அந்த ஆண்டு விழாவுல எல்லா பசங்களுக்கும் வாய்ப்பு குடுக்குறாங்க பேசுறதுக்கு. அப்போ நீங்க யாருக்காவது தேங்க்ஸ் சொல்லணும் அப்டின்னா, அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க அப்டின்னு சொல்றாங்க. எல்லா பசங்களும் ஸ்டேஜ்ல வந்து தேங்க்ஸ் சொல்றாங்க. இங்க இருக்கிற எல்லா ஸ்டாஃப்ஸுக்கும் நன்றி, டைரக்டருக்கு நன்றி, பிரின்சிபல் சாருக்கு நன்றி அப்டின்னு எல்லாருமே எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்றாங்க. ஈவன் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே. அப்ப கடைசியா ஒரு மாணவன் வராரு. அவரு வந்து அந்த காலேஜ்ல கேம்பஸ் இன்டர்வியூல ஃபர்ஸ்ட்டா செலக்ட் ஆனாரு. அதே மாதிரி அவருக்காக ஜாப் வெயிட் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 60,000 சம்பாதிக்கிற அளவுக்கு காலேஜ முடிக்கும்போதே அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஸ்டூடண்ட் அப்படின்னோனே எல்லாருமே பயங்கரமா கிளாப் பண்றாங்க. அவரும் சியர் அப் ஆயி மேல வராரு. ஸ்டேஜ்க்கு மேல வந்துட்டு, "என்ன தத்தெடுத்துக்கின வறுமைக்கு ரொம்ப நன்றி" அப்படின்ன உடனே, "தத்தெடுத்துக்கின வறுமையா?" அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒருத்தவங்க மூஞ்சிய இன்னொருத்தவங்க பார்த்துக்கிறாங்க. சரிங்களா? ஏன் அப்டின்னா, அவரு அதுக்கப்புறம் தான் சொல்றாரு. நான் இந்த இடத்துக்கு, இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு, உங்க முன்னாட கிளாப் வாங்குறதுக்கு, நான் உங்ககிட்டலாம் நல்லா ஃப்ரெண்ட்லியா இருந்துக்கினதுக்கு, எல்லாரையும் புரிஞ்சுக்கினதுக்கு, நான் பொறக்கும்போதே எனக்கு இருந்த வறுமை தான் காரணம். அப்படி இல்லன்னா, இன்னைக்கு நான் இத அச்சீவ் பண்ணணுன்ற எண்ணம் கூட எனக்கு இருந்திருக்காது. நான் வறுமையில பொறந்ததுனால, நான் வறுமைய கண் முன்னாடி பார்த்துருக்கேன். வறுமையில வாழ்ந்திருக்கேன். வறுமையில வளர்ந்திருக்கேன். போட ட்ரெஸ் இல்ல, சாப்பாடு இல்ல. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு காலேஜுக்கு வந்து அந்த காலேஜ்ல நான் படிச்சு என்ன வந்து ஒரு உந்துதல் சக்தியா நீ படிச்சு மேல வரணும். உன்னோட தாய கொண்டு வரணும். உன்னோட தாய்க்கு வந்து ஒரு பெரிய பேர் கிடைக்கணும் இந்த சமுதாயத்துல, சமூகத்துல அப்படின்னு சொல்லி எப்பயுமே எனக்குள்ள ஒரு மோட்டிவேஷன் இருந்து என்ன தள்ளிட்டே இருந்துச்சு. அதனால தான் நான் இன்னைக்கு கேம்பஸ்ல செலக்ட் ஆயி, நான் ஒரு வேலையையும் கையில இப்ப வச்சிருக்கிறேன். இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் எனக்கு கை குடுத்து, கூடவே வழிநடத்தி நின்ற என்னோட வறுமை தான் அப்படின்னு உடனே எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. ஆமா அன்புக்குரியவர்களே, வறுமை, பசி, பட்டினி இந்த மாதிரி நெறைய இருக்கிற பிள்ளைகள் இருக்காங்கல்ல. அதாவது பிள்ளைகள்னு இல்ல. இது வந்து எல்லா கேட்டகரிக்கும் உள்ளது. எல்லாருமே இத புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்ல முடியாது. யார் யாருக்கெல்லாம் இந்த வறுமை, பசி, பிணி, பட்டினி இது எல்லாமே இருக்கோ, அவங்க எல்லாமே சொல்றேன் சாதிக்க பொறந்தவங்க. ஒவ்வொருத்தரும் சாதிக்க பொறந்தவங்க. ஒவ்வொருத்தராலயும் சாதிக்க முடியும். காரணம் என்னன்னு கேட்கிறீங்கன்னா, இது எல்லாமே ஒரு மனுஷன வந்து ஷேப் ஆக்கும். சரிங்களா? ஒரு கஷ்டத்துல நம்ம இருக்கும்போது, அந்த கஷ்டத்துலருந்து மீண்டு வெளில வரணும் அப்படின்னு நினைக்கும்போது, அந்த உந்து சக்திய வந்து முதல்ல எது குடுக்குன்னா, வறுமை. நீ மேல போணும். நீ மேல போனா தான் உன்ன அதாவது உன்ன சார்ந்து இருக்கிறவங்கள நீ என்ன பண்ண முடியும் அப்படின்னா, உயர்த்த முடியும். உன்னோட பேரண்ட்ஸுக்கு நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு விஷயத்திலயும் அந்த உந்து சக்தி யாருக்கு அதிகமா கிடைக்குது அப்படின்னா, இந்த வறுமையில, வசதி இல்லாம, அப்புறம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம, தான் படிக்கணும், தன்னோட சமுதாயத்த முன்னேத்தணும், தான் பேரண்ட்ஸ் எல்லாம் நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும். இந்த சமுதாயத்துல தனக்குன்னு இருக்கிற சரியான கடமைய செய்யணும் அப்படின்ற இந்த எல்லா விஷயத்தையுமே நமக்கு சொல்லிக் குடுக்கறது, நான் இதுக்கு முன்னாடி சொன்ன இந்த வறுமை, பசி, பிணி இப்படி எந்த குழந்தை ரொம்ப வருத்தப்பட்டு நிக்கிறாங்களோ, அவங்க எல்லாருமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களால சாதிக்க முடியும். நீங்க சாதிக்கிறதுக்கு மட்டும் தான் பொறந்தவங்க. எல்லாரையும் விட உங்களுக்கு ஒரு பாயிண்ட் என்ன? பல பாயிண்ட் உங்களுக்கு நெறைய வாய்ப்புகள பயன்படுத்திக்கிற அந்த பக்குவம் உங்களுக்கு வந்திருக்கும். கொண்டு வரும் உங்களுக்கு. அதனால இது யாருக்கும் கிடைக்கப் பெறாத ஒரு அரிய விஷயம். அதனால எனக்கு வந்து கஷ்டம் இருக்கு. நான் எப்பயுமே மனசுல நான் சந்தோஷமா இருந்ததில்ல. நான் பொறக்கும்போதே கஷ்டப்படுறேன். எங்க அப்பா எப்படி? எங்க அம்மா எப்படி? அப்படின்னு யாரெல்லாம் கஷ்டப்படுறீங்களோ, தயவு செஞ்சு உங்களோட கஷ்டத்த தூக்கி தூர போடுங்க. தூர போட்டுட்டு, உங்களுக்கு கிடைக்கப் போற வாய்ப்ப நெனச்சு முன்னேறி போய்க்கின்னே இருங்க. அந்த வாய்ப்ப சரியா புடிக்கிறத ஆள் யாரா இருப்பான் அப்படின்னா, இந்த மாதிரி கஷ்டப்படுற யாரோ ஒருத்தருக்கு தான் வந்து அந்த வாய்ப்புன்றதோட ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தெரியும். அதாவது அந்த வாய்ப்ப சரியா பயன்படுத்திக்கணுன்ற அந்த ஒரு பக்குவம் அவங்களுக்கு மட்டும் தான் இருக்கும். அதனால நான் இப்படி பொறந்துட்டேன், இப்படி கிடக்கிறேன், என்னால ஒண்ணும் பண்ண முடியல, இந்த சமூகத்தால மறுக்கப்படுறேன் அப்படின்ற எல்லாருமே நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் இருக்கிற வாய்ப்ப விட, நான் ஏற்கனவே சொன்ன மாரி பல மடங்கு வாய்ப்பு உங்களுக்கு மட்டும் தான் இருக்கு. அந்த வாய்ப்பும் கூட
சரியா பயன்படுத்திக்கணுன்ற அந்த சரியான எண்ணமும் உங்களுக்குள்ள நெறைய வளர்ந்திருக்கு. அதனால நீங்க எத பத்தியும் கவலைப்படாம, உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்ப சரியா பயன்படுத்துங்க. நீங்க வறுமையில இருக்க மாட்டீங்க. வசதியா இருப்பீங்க. வசதியா இருந்தாலும், வசதியானவன மாரி காட்டிக்க மாட்டீங்க. சாப்பாடு இல்லாதவனுக்கு தான் சாப்பாடு குடுத்து உதவணும். ஏன்னா, தான் பட்ட வருத்தத்த இன்னொருத்தன் படக்கூடாதுன்ற இந்த எல்லா எண்ணமுமே நம்ம கஷ்டப்பட்ட ஒருத்தவங்க கிட்ட இருந்து ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும், புரிஞ்சுக்க முடியும். அப்படிப்பட்ட வறுமையையும், கஷ்டத்தையும் நெனச்சு வருத்தப்படாதீங்க. சந்தோஷப்படுங்க. சந்தோஷமா இருங்க. நன்றி.